உலக சுற்றுச்சூழல் நாளையொட்டி தமிழகத்தை குப்பையில்லா மாநிலமாக மாற்ற உறுதியேற்குமாறு பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இயற்கையோடு மக்களை இணைப்போம் என்ற முழக்கத்தை இந்த ஆண்டுக்கான உலக சுற்றுச்சூழல் நாள் முழக்கமாக ஐநா முன்வைத்துள்ளதாக கூறியுள்ளார். இதே நாளில் நகரங்களின் குப்பை பிரச்சினைக்கு தீர்வு காணும் திட்டத்தை நடுவண் அரசு செயல்படுத்த தொடங்கியுள்ளதையும் அன்புமணி ராமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவிலேயே தனிநபர் அளவில் அதிக குப்பையை உருவாக்கும் மாநிலம் என்ற அவப்பெயரை தமிழகம் பெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேபோல் குப்பை மேலாண்மையில் இந்திய பெருநகரங்களில் கடைசி இடத்தில் இருப்பதும் சென்னைதான் எனவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் குப்பை பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டிய தேவை மற்ற மாநிலங்களை விட தமிழகத்துக்கு அதிகம் உள்ளதாகவும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். நெகிழி குப்பை, மின்னணு கழிவுகள், கட்டட கழிவுகள், மருத்துவமனை கழிவுகள் போன்ற ஆபத்தான கழிவுகள் அனைத்துக்கும் தனி விதிகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். கழிவு மேலாண்மை குறித்த அனைத்து விதிகளையும் தமிழகத்தின் அனைத்து நகராட்சி அமைப்புகளும் உடனடியாக செயல்படுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். குப்பை பாதிப்பால் ஆஸ்துமா, மூச்சு திணறல் உள்ளிட்ட 22 வகையான நோய்கள் தாக்குவதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். 2015ஆம் ஆண்டில் சென்னை மாநகரை பெருவெள்ளம் தாக்கியதற்கு குப்பை ஒரு முதன்மை காரணமாக அமைந்ததையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீர்வளங்களை மாசுபடுத்தும் குப்பையானது கடலை சென்றடைவதால் கடல் வளம் அழிகிறது. குப்பையை எரிப்பதால் வெளிவரும் கரியமில வாயு புவியை வெப்பமடைய செய்கிறது. புற்றுநோய், ஆண்மை குறைவு, குழந்தையின்மை குறைபாடுகளுக்கு குப்பை எரிப்பும் முதன்மை காரணமாக அமைகிறது என்றும் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். எனவே ஈரக்கழிவு, உலர்கழிவு என இருவகையாக குப்பையை பிரித்து அவற்றிற்கான குப்பை தொட்டிகளில் போடுமாறு பொதுமக்களை அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். வணிக நிறுவனங்கள், அலுவலகங்கள் அனைத்தும் மட்கும் குப்பை, மட்காத குப்பை, ஆபத்தான குப்பை என வகை பிரித்து தாங்களே குப்பையை மேலாண்மை செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். நீர்நிலைகள், வடிகால்கள், பொது இடங்கள், சாலைகள் என எந்த ஒரு இடத்திலும் குப்பையை தூக்கி எறிவதும், புதைப்பதும், எரிப்பதும் தண்டனைக்குரிய குற்றம் என்பதை அன்புமணி ராமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்தகைய விதிகள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்தி தமிழகத்தை குப்பையில்லா மாநிலமாக மாற்ற வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கான உறுதியை உலக சுற்றுச்சூழல் நாளன்றே ஏற்குமாறு அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.